ஃபைனலி ட்ரேடிங்கோட ஹைப் எல்லாம் குறைஞ்சு நார்மலைஸ் ஆயிருச்சு. பட் இன்னுமே சில பேருக்கு ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது எனக்கு வர மெசேஜை பார்த்தாலே தெரியுது. ஸோ தட் ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட், ட்ரேடிங்கோட பேசிக் பிரின்சிபல் ஒரு பொருளை வாங்கி அதை விட அதிகமான பிரைஸுக்கு விற்கிறது. சார்ட்டை ரீட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, லைக் ஃபுட் பிரிண்ட், டோம் அந்த மாதிரியான. நம்ம யூஸ் பண்றது கேண்டில் ஸ்டிக் பிரைஸ் ஆக்ஷன். பிகாஸ் இந்த மார்க்கெட்டோட லாங்குவேஜ் இந்த கேண்டில் ஸ்டிக் மூலியமாக நம்ம லேர்ன் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கேண்டில்ல 4 முக்கியமான விஷயம் இருக்கு: ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். இந்த 4 முக்கியமான பாயிண்ட்டும் ஒரு பர்டிகுலர் டைம்ல அலைன் ஆகும்போது நமக்கு செட்டப் கிடைக்கும். அதுதான் ஐசிடின்னு நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்த பவர் ஆஃப் 3. அந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் எல்லாமே இதுல தான் வரும். இந்த பேசிக்ஸ் எல்லாம் நமக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு, அதாவது மார்க்கெட்டோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் தேவை. நான் இங்க யூஸ் பண்றது ஐசிடி. இதுதான் மார்க்கெட்டை ரன் பண்ணுதா இல்ல இப்படிதான் மார்க்கெட்டான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இட் இஸ் ஆல்சோ டெக்னிக்கல் அனாலிசிஸ், அவ்வளவுதான். ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ரிப்பீட்டிங் பேட்டர்ன், அதை தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம சொல்றது. ஓகேவா? எவ்ரி திங் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்றதுனால அதை வந்து நம்ம வந்து ஒரு எட்ஜா கிரியேட் பண்ணி மாடலா டெவலப் பண்ணி ட்ரேட் பண்றோம். ஸோ நான் இங்க யூஸ் பண்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐசிடி கான்செப்ட். இங்க ஐசிடியை எல்லாரும் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா லேர்ன் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும், ட்ரெண்ட் லைன், சார்ட் பேட்டர்ன் இதெல்லாம் தெரிஞ்சா லிக்விடிட்டிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே கிடைக்கும். எதுக்கு அதை லிக்விடிட்டின்னு சொல்றோம், ஏன் அந்த பாயிண்ட் லைட் ஆகுதுன்னு. ஸோ ஐசிடியை லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், லைக் வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ், அப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகே, இப்போ இந்த கான்செப்டை எங்க லேர்ன் பண்றதுன்னு கேட்டா, ஐசிடியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. ஆனா அதுல நீங்க லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னன்னா, அவர்துல நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பா எல்லா பிகினருக்குமே வரும். ஸோ என்னன்னா, நான் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் சொல்றேன். அந்த வீடியோஸை நீங்க ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி எஃபெக்டிவாக இருக்கும் ஆஸ் அ பிகினராக. ஏன்னா மேபின்னு சொல்கிறேன்னா, நான் அந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணேன். ஆனால் இதுக்குன்னு ஒரு கரெக்டான வேன்னு கிடையாது. இதுதான் ஆர்டரு, நான் சொல்கிறேன் என்ன ஆர்டரில் பார்க்கணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேக்கர் ஃபாரெக்ஸ் சீரிஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸில் மார்க்கெட் மேக்கர் ஃபாரெக்ஸ் சீரிஸ் இது என்னன்னா, இப்படி தான் பார்க்கணும் கிடையாது. பட் ஆனால் இந்த ஆர்டரில் பார்த்தா மேபி நல்லா இருக்கலாம். பட் ஆனால் நான் கடைசியாக சொல்கிற 2 சீரிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேக்கர் ஃபாரெக்ஸ் சீரிஸ். இதில் வந்து ஒரு 5 வீடியோஸ் இருக்கும். இதில் தான் ஐசிடி மார்க்கெட் மேக்கர் மாடலை பற்றி கொஞ்சமும் அண்ட் எஸ்எம்டி அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் தென் இது ஃபஸ்ட்டு பாருங்க. ஓகே. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து மார்க்கெட் மேக்கர் பிரைமர் கோர்ஸ். ஓகேவா? இதில் என்னன்னா, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஸ்மார்ட் மணினா யாரு, மேனிபுலேஷன்னா என்ன, மேனிபுலேஷன் அண்ட் தென் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வந்து என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசியிருப்பாரு. அடுத்தது ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரியை பற்றி ஓடிஇ ரெகக்னேஷன் பேட்டர்ன் சீரிஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 4th சீரிஸ் வந்து மாஸ்டரிங் ஹை ப்ராபபிலிட்டி ஸ்கேல்பிங் சீரிஸ். இதில் ஒரு 3 வீடியோ இருக்கும். இதில் வந்து டெய்லி பயாஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றதையும், அதுலேருந்து என்ன சொல்கிறது, ஸ்கேல்பிங் செட்டப் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்றத சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இது ஒரு சீரிஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது டெய்லி பயாஸும் ஸ்கேல்பிங் நான் சொல்லிட்டேன்னா, அடுத்து வந்து ஃபாரெக்ஸ் வந்து ஐசிடி ஃபாரெக்ஸ் ஸ்கவுட் ஸ்னைப்பர் ஃபீல்டு பேசிக் ஃபீல்டு கைடு. இதில் என்னென்னா, எப்படி ஹை ப்ரிசிஷனான என்ட்ரியை ஃப்ரேம் பண்ணுறது, அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து ஸோ என்ன சொல்கிற சைக்காலஜியை பற்றி லிட்டில் பிட் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பார். ஸோ இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ என்னென்னா, ஐசிடி பேசிக் ஸ்கவுட் ஸ்னைப்பர் ஃபீல்டு கைடு இது. அதுக்கப்புறம் இது 2 தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஒரு சப்ளிமெண்ட்ரி டீச்சிங்ஸ் மாதிரி தான். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் இந்த 2 இருக்குல்ல, அதாவது கோர் கண்டென்ட்டும் மென்டர்ஷிப்பும். ஸோ கோர் கண்டென்ட் இஸ் த ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா இப்போது அதில் தான் வந்து என்னென்னா 2016 to 2017, 2016 to 2017ஓட கோர் கண்டென்ட்னு இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு மந்த்தும் பிடிஆர்ஏ மேட்ரிக்ஸு, அப்புறம் பிரேக்கட் பிளாக் எல்லாத்தையும் பற்றி இதெல்லாம் சொல்லியிருப்பார். இது வந்து ஐசிடி வந்து ப்ரைவேட் மென்டார்ஷிப்பு 2016 to 2017 சார்ட்டரில் எடுத்த ப்ரைவேட் மென்டார்ஷிப்பு. அதை 2022 அப்போ ஐசிடி வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணார். ஸோ அதுதான் இந்த 2016 to 2017 கோர் கண்டென்ட். ஓகேவா? இதில் ஒரு மந்த்து 12 மந்த் இருக்கும். ஒரு மந்த்தும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நான் இதில் வந்து மந்த் 1 மட்டும் சும்மா வச்சுருக்கேன். ஸோ ஆனால் 12 பிளேலிஸ்ட் இருக்கும். அதை ஃபுல்லாகவே பாருங்கள். இதில் தான் சிஓடி ரிப்போர்ட், கமிட்மெண்ட் ஆஃப் ட்ரேடர்ஸு, அப்புறம் வந்து சீசனல் டெண்டன்சி, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, பாண்டு ஈல்டை பற்றி, அப்புறம் வந்து மந்த் 10 பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் தான், பாண்டை பற்றியும் ஃபியூச்சர்ஸ் பற்றிலாம் நல்லாவே பேசியிருப்பார். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம்
மென்டார்ஷிப் சீரிஸ் என்ன அப்படின்னா, மென்டார்ஷிப் சீரிஸ் வந்து லைவ் மார்க்கெட் கமெண்ட்ரீஸ் நெறைய இருக்கும். அதாவது டெய்லி மார்க்கெட்ல எப்படி இந்த கான்செப்ட் நம்ம கத்துருப்போம்ல. என்ன பொறுத்தவரைக்கும் கோர் கான்டென்ட் தான் நெறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இத பொறுமையா நோட்ஸ் எடுத்து பாருங்க. நோட்ஸ் வந்து பென் பேப்பர் அண்ட் பென்ல எடுத்துக்கங்க. அப்பதான் உங்களோட சூடமொபைல் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ வாட் அந்த கோர் கன்டென்ட்ட பார்த்ததுக்கு அப்புறம், அத எப்படி அப்ளை பண்றதுன்றதுக்கு இந்த மென்டார்ஷிப் புரோகிராம்ல ஏதோ ஒண்ணு 2022, 2023 ஆர் 2024 இந்த 3 மென்டார்ஷிப் புரோகிராம்ல ஏதோ ஒண்ணு. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப எது பார்க்கலாம் இந்த 3லன்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் 2022 வந்து எஃப்எக்ஸ்க்கு கொஞ்சம் பேஸ்டா இருக்கும். ஓகேவா? எஃப்எக்ஸ் பேஸ்டா இருக்கும். 2023யும் 2024ம் போத் வந்து ஃபியூச்சர்ஸ் பேஸ்டா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ் தான் பண்ண போறோம்னா 2023யும் 2024ம் பெஸ்ட்டு. அப்படி இல்ல அப்படின்னா, ஃபாரெக்ஸ் தான் பார்க்க போறீங்கன்னா, 2022 மென்டார்ஷிப்ல ஃபாரெக்ஸோட அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதாவது ரியல் மார்க்கெட் கமெண்ட்ரிஸ் டெய்லி அவர் எப்படி சார்ட்ட இன்டர்பிரெட் பண்றாரு, ஸோ எப்படிலாம் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஆன்டிசிபேட் பண்றாரு, அந்த இது எல்லாமே இந்த 2 என்னது 2022ல இருக்கும். அண்ட் இது எல்லாமே இந்த 3 மென்டார்ஷிப்லயும் அதுதான் இருக்கும். ஸோ வாட் இப்படிதான் பார்க்கணும் கைஸ். இது எல்லாமே கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஃபைனலா ஃபேஸ் பண்ண போறது தான் ரியாலிட்டி. ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா, நெறையவே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. மேஜரா சைக்காலஜில. பட் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ட்ரேட் மேனேஜ்மென்ட் அண்ட் ஆல்சோ ஜர்னல் இது எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலுமே, லாஸ்ட்டா நீங்க ஐசோலேட்டடா பண்ணும்போது, கண்டிப்பா ட்ரையல் அண்ட் எரர் தான் வரும். ஸோ அதுல கிவ் அப் பண்ணிடாதீங்க. அப்படியே கன்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. அதே மாரி அவுட்கம்ல ஃபோக்கஸ் பண்ணாம, ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுட்டு, டிசிப்ளினா மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணீங்கன்னா, ட்ரேடிங்ல சக்சஸ் ஆக பாசிபிள் அதிகமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.